கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். குறிப்பாய் பிறந்த நாளை காண்கிற உங்களுக்கும் புதிய நன்மையை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களிலும் கர்த்தர் இன்றைக்கு புதிய நன்மைகளை செய்ய போகிறார். தனிமையில் இருக்கிறவங்க, கைவிடப்பட்டவங்க, வாழ வழி தெரியாமல் இருக்கிறவங்க கலங்காதீங்க. உங்களுக்காக ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் அதன் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 25வது வசனம். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசைகளோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். பாருங்க, 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டானா. இந்த ஜீவ வார்த்தையின் தலைப்பு திரும்ப கட்டி கொள்ளுவீர்கள். அதாவது இங்கே தகப்பனுடைய காலத்திலே இழந்து போன அந்த பட்டணங்களை, அந்த இடங்களை தன் குமாரன் போய் யுத்தம் பண்ணி பிடித்து அந்த இடங்களை எல்லாம் திரும்ப கட்டுறானா, திரும்ப கட்டி கொள்றானா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இழந்ததை திரும்ப பெறுவீர்கள், இடிக்கப்பட்டதை திரும்ப கட்டுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில நிறைய காரியங்கள், கடந்த காலங்கள் இடிக்கப்பட்டதோ, எல்லாம் இடிந்து போனதோ, இனி அவ்வளவுதான் நினைத்தீர்களோ? பிசினஸ் இடிந்ததை போல போய்விட்டதா? கர்த்தர் தந்த ஊழியம் இடிந்ததை போல் மாறிவிட்டதா? உங்கள் குடும்ப வாழ்க்கை அதாவது இடிந்த ஒரு கட்டடத்தை போல் போய்விட்டதா? கலங்காதிருங்கள், திரும்ப அதை கட்டுவீர்கள், திரும்ப கட்டுவீர்கள். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் கட்டுவிக்கிறவர். பைபிள்ல வாசித்து பாருங்க. எருசலேம் ஆலயம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இடிக்கப்பட்டது, எதிரிகளுடைய கையிலே சிக்குண்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது மீண்டும் தேவன் தன்னுடைய ஜனங்களை எழுப்பி, அதற்கென்று கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவர் கட்டி எழுப்பினார். மறுபடியும் எருசலேம் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. வேதம் என்ன சொல்லுகிறது? முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று. ஆம், கர்த்தர் அப்படியே செய்தார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில திரும்ப கட்டுகிறார். உங்கள் குடும்ப வாழ்வை திரும்ப கட்டுகிறார். உங்கள் வியாபாரத்தை திரும்ப கட்டுகிறார். உங்கள் எல்லா காரியத்தையும், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில அதாவது இடிக்கப்பட்டதை போல் போனதோ அத்தனை காரியத்தையும் திரும்ப கட்டி எழுப்புகிறார். உங்கள் ஊழியம் கட்டி எழுப்பப்படுகிறது, உங்கள் தரிசனம் கட்டி எழுப்பப்படுகிறது, பிள்ளைகள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. எந்த பகுதியானாலும் சரி ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிங்க. திரும்ப கட்டும்படிக்கு ஒரு அனுகூலத்தை, ஒரு வழியை கர்த்தர் இன்றைக்கு திறக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரை திரும்ப கட்டி கொள்ளும்படிக்கு உதவி செய்கிற எங்கள் அன்பு தகப்பன் காலத்தில் இழந்து போய் இடிக்கப்பட்ட இடத்தை குமாரனை கொண்டு மீண்டும் பிடித்து அந்த இடங்களை எல்லாம் திரும்பவும் கட்டின தேவனே, உம்முடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் எதையெல்லாம் இழந்து போனார்களோ அதை திரும்ப பெற்று அதை புதிதாய் கட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தட்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகள் புதிதாய் கட்டி எழுப்ப வழிகளை திறந்தருளும். குறிப்பாய் குடும்ப வாழ்வை கட்டி எழுப்பும், வியாபாரத்தை கட்டி எழுப்பும், தொழிலை கட்டி எழுப்பும், சபையை கட்டி எழுப்பும். எதெல்லாம் இடிந்து போனதோ, எதெல்லாம் அழிந்து போனதோ அது மீண்டும் புது புலியுடன் கட்டி எழுப்பப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரை சாட்சியாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். இன்றைக்கு சமாதானத்தை இழந்தாரா இருப்பாங்கன்னா சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புத நாளா இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து பயந்து நீ ஏன் வாழ வேண்டும் என்று இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக. தற்கொலை நாவிகள் விலகட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் விலகட்டும். அற்புதம் நடக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.